தீபாவளி திருநாளான இன்று கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் பக்தர்கள் கோவில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்து நேரடி தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். சொல்லுங்க, தீபாவளி கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை கோவில்களில் நடக்கும் சிறப்பு வழிபாடுகள் பற்றி சொல்லுங்க. நீங்க இப்ப எந்த கோவில் இருக்கீங்க, அதை பற்றி மேலும் தகவல் சொல்லுங்க. சென்னையில் உள்ள வடபழனி முருகன் கோவிலில் தற்போது சிறப்பு வழிபாடுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களிலும் இதே போல சிறப்பு வழிபாடுகள் காலை 6 மணி முதலே தொடங்கியிருக்கிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று தீபாவளி பண்டிகை என்பதால் குடும்பத்தோடு சாமி தரிசனம் செய்வதற்காக பலர் திட்டமிட்டு காலையிலேயே அதிகாலையிலேயே கோவில்களுக்கு குடும்பத்தோடு சாமி தரிசனம் செய்து வழிபாடுகள் நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் காலை 6 மணி முதலே சிறப்பு அலங்காரங்களும் சிறப்பு ஆராதனைகளும் கோவிலில் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இளம் தம்பதியினருக்கு இது முதல் தலை தீபாவளி என்பார்கள். அவர்கள் குடும்பத்தோடு காலை தலை தீபாவளியை ஒட்டி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அதன் அடிப்படையில் பல்வேறு இளம் தம்பதியினர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியுது. வடபழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய தலைமை குருக்கள் நாகராஜ் நம்மிடம் இருக்கார். அவருக்கு கேட்போம், என்னென்ன மாதிரியான சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது, காலை முதல் என்னென்ன பூஜைகள் நடைபெற்றது? அருள்மிகு வடபழனி திருக்கோயில் ஆலய பக்த கோடிகளே, இன்று தீப ஒளி என்ற திருநாள் தீபாவளியாக மறிவியது. விசேஷமாக நரகாசுரனை சம்ஹாரம் செய்ததால் தீபாவளி என்று பெயர் வழங்கப்பட்டது சான்றோர்களால். அன்று முதல் இன்று வரை இந்த ஒரே ஒரு வருடத்தில் ஒரே திருநாளில் மிக சிறப்பான முறையில் எல்லோரும் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் எல்லோருமே இந்த தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். எல்லோரும் எண்ணெய் தேய்த்து குளித்து உடனே புத்தாடைகள்லாம் உடுத்தி சுவாமி அருள்மிகு முருகனை தரிசனம் செய்து சிறப்புற வழிபாடு செய்து வேண்டி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை நாங்கள் நிர்வாகத்தின் சார்பாக கூறுகிறோம். மிக சிறப்பான முறையில் கூட்டங்கள் அதிகமாக தரிசனம் செய்கின்றார்கள். தீபாவளி பண்டிகை என்பது தீப ஒளி ஏற்றும் நல்நாளில் நல்லதொரு பலனை அருள்மிகு வடபழனி அருள்வார் என்பதை சின்னமாக கூறுகிறோம். ஏராளமானவர் குடும்பத்தோடு தங்களுடைய தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கோவில்களில் வழிபாடு நடத்தி கொண்டாடி வருகின்றனர். இங்கே கேட்போம், தீபாவளி பண்டிகை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க குடும்பத்தோடு? காலையில் எழுந்து நீராடி ஒவ்வொருத்தரும் புது சட்டை புது சமாச்சாரம்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம இந்த தீபாவளியை கொண்டாடுறோம். இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குடும்பத்தோடு உற்சாகமாக இந்த தீபாவளி பண்டிகையை கோவிலுக்கு வழிபாடு நடத்தி நண்பர்களோடு புத்தாடை அணிந்து அது மட்டும் இல்லாமல் இனிப்புகள் வழங்கி அவர்களோடு உற்சாகமாக கொண்டாடக்கூடிய தீபாவளியாக இந்த தீபாவளி அனைவருக்கும் அமைந்திருக்கிறது தான் இங்கே இருக்கிறவர்களுடைய தகவலாக இருக்கிறது.